வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி நம்ம காலையிலே நம்ம வாழைத்தோட்டத்துக்கு உரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். அந்த வாழைத்தோட்டம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாள் பதிவுகள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது தெரியும். ஒரு காடாக இருந்த வயலில் நம்ம வாழைத்தோட்டம் போட்டிருந்தோம். இனிமேல் தான் தோட்டத்துக்கு போக போகிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உரங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் வச்சே ஒன்று போல் எல்லாமே விரவி எடுத்து அதை அங்கே கொண்டு போயிட்டு அதில் உரம் போட்டு நம்ம தண்ணி ஊற்றலாம். முழுசாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி உரம் போடுறோம், என்னென்ன உரங்கள் போடுறோம், எப்படி உரம் வைக்குங்கிற முறைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்னென்ன உரங்கள் நம்ம விரைவு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம யூரியா தட்டி வச்சுருக்கோம். யூரியா இந்த கீழே தட்டி வச்சாச்சு, வெள்ளை கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பிக்கு டிஏபி உரம் வச்சுருக்கோம். அப்புறம் ஸ்பிக்கு காம்ப்ளெக்ஸ் உரம், இது ஸ்பிக்கு காம்ப்ளெக்ஸ் உரம். அப்புறம் சூப்பர் பாஸ்பேட்டு பவுட்ரு மாதிரி இருக்கும். இது சிமெண்ட் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பேரி சூப்பர் நம்ம வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று போல் தட்டி நம்ம விரைவு எடுத்து கொண்டு போகிறோம். நம்ம ஏற்கனவே யூரியா உரம் கீழே தட்டி வச்சுருக்கோம். அந்த யூரியா உரம் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம தட்டுற உரம் என்ன உரம்னு பார்த்திங்கன்னா டிஏபி உரம். டிஏபி பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து மாதிரியே இருக்கும். உளுந்து எப்படி உருண்டையாக இருக்குமோ அந்த ஷேப்லேயே இருக்கும் டிஏபி. யூரியா சீனி மாதிரி இருக்கும். யூரியாவோட டிஏபி அளவு பார்க்க கொஞ்சம் கூட தான் இருக்கும். இது கொஞ்சம் கரையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்யும். அதனால் அதிக அளவு நம்ம தண்ணி ஊற்றணும். நம்ம இந்த மாதிரி தட்டிட்டு இப்படி ஃபுல்லாகவே விரித்து விட்டுறணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம தட்டுற உரம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம காம்ப்ளெக்ஸ் தட்டுறோம். இதுவும் ஸ்பிக்கு காம்ப்ளெக்ஸ் தான். இதுவும் அதே மாதிரி டிஏபி மாதிரி உருண்டையாக தான் இருக்கும். அதையுமே தட்டிட்டு எதுவும் கட்டிகள் இருந்துச்சுன்னா, இப்போ சில இதில் உரங்கள் கட்டிகள் இருக்கும், அந்த கட்டிகள் இருந்தாலும் நம்ம அதை உடச்சி விட்டுறணும். அப்படின்னா தான் நம்ம விரவும் போது ஒன்று போல் வரும். இல்லைன்னா நம்ம அந்த கட்டி கிடந்தால் ஏதாவது வாழைக்கு விழுந்துச்சு அப்படின்னா அந்த வாழைக்கு அதிக அளவு டோஸ் ஆகி அந்த வாழை கருகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை தொடர்ந்து அடுத்து நம்ம தட்ட போகிற உரம் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம சூப்பர் பாஸ்பேட் பேரி கம்பெனி சூப்பர் பாஸ்பேட் நம்ம பயன்படுத்துகிறோம். இது பவுட்ரு ஷேப்பில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம மைதா மாவு அந்த மாதிரி சிமெண்ட் கலரில் இருந்த மாதிரி தான் இருக்கும். இது பவுட்ரு தான். இது ஈஸியாகவே நம்ம கரையக்கூடிய தன்மை கொண்டது. ஆனால் இந்த மூடைகள் அதிக அளவு திடீர்னு கட்டியாக வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அது நம்ம கட்டிகள் எதுவும் கிடந்துச்சு அப்படின்னா நம்ம உடச்சிட்டு ஒன்று போல் விரவுனா தான் நமக்கு சரியாக வரும். நம்ம உரங்கள் எல்லாமே ஒன்று போல் தட்டி முடித்தாச்சு. இப்போ உரங்களை ஒன்று போல் விரவிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு இந்த மாதிரி மம்பட்டியை வச்சு இழுத்து விரவிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாம் ஒன்று போல் எல்லா உரமும் சம அளவில் கலந்து வர்றதுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் கையை வச்சு தான் விரவுவோம். இப்போ கொஞ்சம் காலங்களாக நிறைய உரங்கள் தட்டுறதுனால மம்பட்டி வச்சு விரவிக்கிட்டு இருக்கோம். இப்படி விரவுனால எல்லாம் ஒன்று போல் சமமாக கலந்து வந்துடும். நமக்கு ஒன்று போல் நம்ம விரவி முடித்தாச்சு. இப்போ நம்ம வாழைக்கு கொண்டு போகிற அளவில் நம்ம கனெக்ட் பண்ணி வாளியிலேருந்து அள்ளி நம்ம சாக்குக்கு அள்ளி போட்டுக்கிட்டுருக்கோம். இப்படி அள்ளி போட்டு ஒரு சாக்குக்கு 3 வாளிங்கிற கனெக்ட் பண்ணி நம்ம அள்ளி போடுறோம். அப்போனால நம்மளால் தூக்கி நம்ம ரொம்ப தூரம் சமந்து கொண்டு போகணும், அந்த அளவுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். அதனால் கரெக்டாக அந்த அளவில் 3 வாளி அப்படிங்கிற கனெக்ட் பண்ணி நம்ம தட்டி சாக்கை நகட்டி வச்சுக்கிட்டுருக்கோம். இனிமேல் அந்த சாக்கை கட்டி வண்டியில் வச்சு நம்ம கொண்டு போய் நம்ம தோட்டத்து பக்கத்தில் அந்த ரோட்டில் போட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து வெளியில் உள்ளே சமந்து கொண்டு போயிட்டு தான் மற்ற வேலைகள் இருக்குது. இது கொஞ்சம் கடினமான வேலை தான், இருந்தாலும் நம்ம செஞ்சு தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கோம். சாக்கு எல்லாமே நம்ம கெட்டி வச்சுட்டோம் சணலை வச்சு. இப்போ நம்ம ஸ்ப்ளெண்டர் பைக்கில் தான் வச்சு நம்ம அங்கே கொண்டு போகிறோம். 3 சாக்கு நாங்கள் கொண்டு போயிடும் ஈஸியாகவே. முன்னாடி ஒரு சாக்கு, பின்னாடி 2 சாக்கு வச்சுட்டு நம்ம தம்பி பின்னாடி உட்காந்து பிடிச்சிக்கிடுவோம். அப்போ நம்ம ஈஸியாகவே அங்கே கொண்டு சேர்த்துடலாம். இதே ஆட்டோ வாடகைக்கு பிடிச்சோம் அப்படின்னா கொண்டு போகிறதுக்கு 200 ரூபா அந்த மாதிரி செலவாகும். ஆனால் நம்மக்கிட்ட பைக் இருக்கிறனால நம்ம ஸ்ப்ளெண்டர் பைக்கு கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்கிறனால இதில் வச்சு நம்ம ஈஸியாக கொண்டு போயிடும். ரெண்டாவது ரோடுகளும் கொஞ்சம் புதுசாக போட்ட ரோடுகளுங்கிறனால கொஞ்சம் நல்லா இருக்கிறனால நம்மளுக்கு இதில் கொண்டு போகிறதுக்கே நமக்கு எளிமையாக இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரியே கொண்டு போயிடுறது சிறந்ததாக இருந்துச்சு எங்களுக்கு. இது செலவும் கொஞ்சம் மிச்சம். ரெண்டாவது எங்களுக்கு வேலை செஞ்ச மாதிரியும் தெரியாது, ஏன்னா பைக்கில் தான் நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். வாழைத்தோட்டம் பாருங்கள், அந்த இருக்குது, அந்த கண் தோட்டம் தான் வாழைத்தோட்டம். நம்ம வரப்போலியே நடந்து போய் அவ்வளோ தூரம் சுமந்து கொண்டு போக வேண்டியிருக்கு. எப்படி கொண்டு போகிறோம் பாருங்கள். வாய்க்காலுக்குள்ள இருக்க மீனெல்லாம் எடுத்து வை. இங்கே கூட வராங்க வந்துடு. அப்படியே அங்கே நல்ல
தோழர்களே, நம்ம வந்து உரத்தெல்லாம் விரவி வீட்டில் வச்சு ஒன்று போல் விரவி நம்ம வந்து பைக்கில் சாக்கில் கொண்டு வந்து ரோட்டில் போட்டு பிறகு ரோட்டில் இருந்து செமந்து கொண்டு வாழைக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வாளியில் அள்ளி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிண்ணத்தை வச்சு ஒரு அளவில் எல்லா வாழைக்குமே நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். வாழையில் எதில் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழையில் அடிப்பகுதியில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதில் இந்த இருக்க குழி, இதே மாதிரி குழி எல்லாமே வெட்டி வச்சுருப்போம். அந்த குழிக்குள்ளே ஒரு மீடியமான ஒரு அளவை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி வந்து உரத்தை போட்டுருவோம். போட்டுட்டு அப்புறம் கான்லேருந்து தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உரம் நிறையா தண்ணி ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறம் அந்த உரம் எல்லாமே கரைஞ்சிரும். கரைஞ்ச உடனே அப்புறம் வந்து அது வாழைக்கு வந்து ஒரு 15 நாளில் ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும். அந்த ஒரு வாழை வந்து அந்த கரைஞ்ச அந்த உரத்தை எடுத்து ரிசல்ட் தெரிகிறதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். அதுக்கப்புறம் வாழை ஒரு நல்ல வளர்ச்சி வந்துடும். இப்படி தான் எங்கள் ஏரியாவில் எல்லா பகுதிகளிலுமே இந்த மாதிரி வாழைக்கு அடிப்பகுதியில் குழி வெட்டி தான் நாங்கள் வந்து உரம் வச்சுக்கிட்டு இருக்கோம். வேறு சில இடங்களுங்க வேறு மாதிரி உரம் வைப்பாங்க. சிலர் சும்மா அந்த வாழையை அடிப்புகளில் தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் ட்ரிப்பு போட்டிருக்கவங்க ட்ரிப்பில் கலந்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் வித்தியாசமாக பண்ணுவாங்க. எங்கள் பகுதிகளில் நாங்கள் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நல்ல சிறந்த முறையில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது இது வரைக்கும். இதே மாதிரி விவசாய தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டுங்க. அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். விவசாயத்துக்கு என்றைக்கும் ஆதரவு கொடுங்க. விவசாயம் செழிக்கட்டும்.